ஒரு ஆணும் பொண்ணும் காதலிக்கிறது எதுக்கு? நல்லா கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து செத்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற 26 வயசு நிறைந்த ஜெயஸ்ரீ அப்படின்ற ஒரு டாக்டர் பொண்ணும் ஒரு பையன் மேல விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக 2014 தயாராயிருக்காங்க. அவங்களுடைய இரு வீட்டார் சம்மதத்தோட தான் இந்த திருமணமே நடக்க போகுது. அப்படி நடக்க போற அந்த திருமணத்துக்கு ஜெயஸ்ரீ பயங்கரமா ரெடி ஆகணும். நம்ம வாழ்நாள்ல ஒரே முறை வரப்போற அந்த நிகழ்ச்சியை சந்தோஷமா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக ஜெயஸ்ரீ தன்னை நல்லா அழகுபடுத்திக்கிறதுலயா இருக்கட்டும், தனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றதுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பயங்கரமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த திருமணத்துக்கு தயாரானாங்க. இவங்களுடைய திருமணம் சரியா மே மாதம் 8ஆம் தேதி 2014 வகல, கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஜெயஸ்ரீ அன்றைய தினமும் எப்போதும் போல எழுந்ததுக்கு பிறகு வேக வேகமா அவங்க கல்யாணத்துக்காக பிளான் பண்ண எல்லாத்தையுமே ஒன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு மேக்கப் பண்ணி ரெடி ஆகுறதா இருக்கட்டும், அவங்க கல்யாணத்துக்காக வாங்கின ட்ரெஸ் அணிந்து கொண்டு கண்ணாடி முன்னாடி தன்னை ரசித்தபடியும் தான் அந்த கல்யாணத்தை ஒரு நிம்மதியான ஒரு மனப்பான்மையோட அணுக ஆரம்பிச்சாங்க. இறுதியா ஜெயமாலா ஃபங்க்ஷன்லாம் ஈவினிங் நேரத்துல ஒரு பெரிய மண்டபத்துல நடக்க ஆரம்பிச்சது. அதுல பாட்டு கச்சேரி, டான்ஸ், பஃபே, வானவேடிக்கை, வெடி நிகழ்ச்சிகள் அப்படின்னு பயங்கர கோலாகலமா ஜெயஸ்ரீயோடைய குடும்பத்தார்கள் அந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க. ஜெயஸ்ரீமே அந்த ஜெயமாலா ஃபங்க்ஷனோட தன்னுடைய காதலன் கூட சிரித்த முகத்தோட ஒருத்தர் மாலைகள்லாம் மாத்தி எல்லார் முன்னாடியும் தங்களுடைய ஆனந்தத்தை காட்டிக்கிட்டு வராங்க. இந்த நேரத்தில் 2 பேர் கூடயும் வேலை பார்க்குறவங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே கிஃப்ட்லாம் வாங்கி கொண்டு ஒவ்வொருத்தராக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போறாங்க. இப்படி மகிழ்ச்சியோடைய வெள்ளத்தில் மூழ்கி இருந்த ஜெயஸ்ரீக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உணராம அவங்க அங்க வந்த எல்லா நண்பர்கள் கூடயும் சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜெயஸ்ரீயோடைய அப்பா வாசல்ல நின்றபடி உறவினர்களை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற குழந்தைகள் அங்கங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பெரியவங்க ரொம்ப நாள் கழித்து சந்திக்கக்கூடிய உறவினர்கள் அப்படின்னு கூட்டமா அந்த இடமே ரொம்ப ஆரவாரத்தோட கோலாகலமா இருந்துகிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அந்த மர்ம மனிதன் யாருடைய கண்ணிலுமே தென்படாம கூட்டத்தோட கூட்டமா நின்று அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மர்ம மனிதனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பொண்ணு மாப்பிள்ளையோடைய ஸ்டேஜ் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை என்னென்ன பண்ணுறாங்க, யார் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இவன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதே சமயம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாலை போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரியா 11:15 மணிக்கு அந்த மர்ம மனிதன் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அவனுடைய கால்கள் அந்த ஸ்டேஜ் மேலே ஏற ஆரம்பிச்சு நேரடியாக ஜெயஸ்ரீக்கு பின்னாடி வந்து நின்று என்ன ஏது அப்படின்னு எதுவுமே கேட்காம தான் மறைச்சி வச்சிருக்கிற நாட்டு துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணுடைய பின்தலைக்கு கீழே இருக்கிற கரெக்டா கழுத்துக்கிட்ட அந்த தோட்டாவை இறக்கி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு இன்னும் சில தோட்டாக்கள் அடிக்க ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த மாப்பிளையை நோக்கி அந்த துப்பாக்கி திரும்ப ஆரம்பிச்சது. உசாரானா அந்த மாப்பிளையும் உடனடியா அந்த மர்ம மனிதனுடைய கையை பிடிச்சு சைட்ல தள்ளினதும் கீழே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கல்யாணத்துக்காக வந்திருந்த மாப்பிளையோடைய நண்பனுடைய தொடையில ஒரு தோட்டா இறங்கி இருந்திருக்கு. தோட்டா சத்தம் கேட்டதுமே சுத்தி இருந்த எல்லாருமே அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அந்த கில்லரும் அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு ஓடுவதற்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா அங்க இருந்த மக்கள் தைரியத்தோட தப்பிச்சு ஓடுற அந்த மர்ம மனிதனை பிடிச்சி பயங்கரமா போட்டு சாத்தி எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வாசல்ல நின்று கொண்டிருந்த ஜெயஸ்ரீயோடைய அப்பா என்ன இது, ஏதோ வெடிக்கிற சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மேடைக்கு வந்து பார்க்கும்போது தான் தன்னுடைய ஒரே மகளான ஆசை மகளான ஜெயஸ்ரீ சம்பவ இடத்திலே இறந்து எந்த அசையுமே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு இந்த அப்பா நில குலைஞ்சு போயிருந்திருக்காரு. யார் இந்த ஜெயஸ்ரீ? இந்த ஜெயஸ்ரீயோடைய திருமண நாள் அன்னைக்கு அவங்களுடைய முதுகுல சுட்ட அந்த மர்ம மனிதன் யாரு? எதுக்காக அந்த பொண்ணுடைய கழுத்துல அவன் கரெக்டா சுடணும்? அதே சமயம் கூட இருந்த மாப்பிள்ளையும் எதுக்காக சுடணும்? ஆனா அந்த பொண்ணுடைய மாப்பிள்ளை எப்படி கரெக்டா அவன் சுட வரான் அப்படின்னு தெரிஞ்சு கையை தட்டி விடணும்? ஒருவேளை ஜெயஸ்ரீயை திருமணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளையோடைய திட்டமா இருக்குமா? அப்படி இல்லைன்னா இந்த மர்ம மனிதனை யார் அனுப்பியிருப்பா? யார் இந்த மர்ம மனிதன்? இப்படி எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் இன்னைக்கு நம்ம இந்த ஜெயஸ்ரீயோடைய கொலை வழக்கை பத்தி அலசி ஆராய போறோம். 11 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தின திருமணம் நடந்த அன்னைக்கே இறந்து போன இந்த 26 வயது இருந்த அப்பாவி பெண்ணான ஜெயஸ்ரீயோடைய கொலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெள்ள தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் and welcome to பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். முடிஞ்ச கிரைம் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இருக்கிற கரௌந்த் அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் மேரேஜ் ஹாலில் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. தகவல் அறிந்து உடனடியாக போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து மக்கள் பிடிச்சி வச்சிருக்கிற அந்த மர்ம மனிதனை பிடிச்சிட்டு போறாங்க. அதே சமயம் அந்த மக்கள் அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டதுனால அவனுடைய உடம்புலையுமே காயம் ஏற்பட்டிருக்கு, மயக்கம் அடைஞ்சிருக்கா. அதனால அவனையுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே ஜெயஸ்ரீ இறந்து போயிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுமே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு மறுபடியும் மருத்துவர்களை வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அவங்க ஆல்ரெடி டெட் அப்படின்னு மருத்துவர்களுமே சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் தொடையில குண்டு வாங்கினா அந்த மாப்பிள்ளையோடைய நண்பரையுமே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அந்த காயம்பட்ட நண்பர்கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணும்போது, நான் வந்து இந்த சம்பவம் நடந்தப்போ வேற ஒரு ஆள்கிட்ட பேசி என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வேற ஒரு இடத்துல இருந்துச்சு, ஸ்டேஜ் மேலே இல்லை, அதனால அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டாக பார்க்கவே இல்லை. அதே சமயம் அந்த கில்லருடைய முகத்தையுமே நான் பார்க்கல, என்னடா அது துப்பாக்கி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி திரும்புறதுக்குள்ள கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னு அந்த நண்பர் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இந்த மொத்த இன்சிடென்ட்டுமே நேருக்கு நேர் கண்ணால் பார்த்த மிக முக்கியமான ஐவிட்னஸ்னா அந்த மாப்பிள்ளை தான். அதனால அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அவருக்குமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துட்டதுனால அந்த பையன் யாரு, அவனுடைய ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுமே ஏற்பட்டிருக்கு. மேற்கொண்டு அவர் ஏற்கனவே காதலிச்ச பொண்ணு வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மாப்பிள்ளை வந்து அப்போதைக்கு ஃபேஸ்புக் தானே ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்திருக்காரு. பட் இரங்கல் தெரிவிச்சதுல சில பேர் அவருக்கு ஆதரவாகவும் சில பேர் வந்து அவரை திட்டவும் ஆரம்பிச்சாங்க. உன்னோட ராசியா என்னன்னு தெரியல, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணதுமே இந்த மாதிரி அநியாயமா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட அந்த மாப்பிள்ளை உடனடியாக அந்த போஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணியிருந்திருக்காரு. அது கூடவே இந்த பொண்ணு கூட ஆல்ரெடி சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே அந்த பொண்ணு இறந்து போன அடுத்த 2 நாட்களுக்குள்ள மே 10ஆம் தேதி 2014 நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸுக்கு வந்து ஒருவேளை இந்த மாப்பிள்ளை இதில் ஏதாவது இன்வால்வ் ஆகிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் தான் ஏற்பட்டுச்சு. இதனால அந்த கோணத்திலுமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் பிடிச்சிட்டு வந்த அந்த மர்ம மனிதனுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கிறதுனாலையும் மயக்கத்தில் இருக்கிறதுனாலையும் மயக்கம் தெரிஞ்சு விசாரிக்கலான்னு போலீஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலத்துடைய எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்கக்கூடியவர் தான் இந்த கன்சியாம் நாம்தேவ். இவருடைய மனைவி பெயர் லட்சுமி நாம்தேவ். இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரே மகள் தான் இறந்து போன ஜெயஸ்ரீ நாம்தேவ். பொருளாதார ரீதியா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மிடில் கிளாஸுக்கு மேல ஒரு அப்பர் கிளாஸ் லைஃபா தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய மகள், அதுவும் ஒரே மகள் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு மேல பயங்கர செல்லம், பயங்கர பாசமும் இந்த அப்பா அம்மாவுக்கு உண்டு. அந்த பொண்ணு என்ன விருப்பப்பட்டாலுமே அவங்க செஞ்சிருவாங்க. அதே சமயம் ஜெயஸ்ரீயை பத்தி சொல்லணும்னா நல்லா படிக்கக்கூடியவங்க, நல்லா கைண்ட் ஹார்ட்டடும் கூட. சின்ன வயதுல இருந்து தான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அவங்க 12th முடிச்சதுக்கு பிறகு அதே மாநிலத்தில் இருந்த காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்க MBBS கோர்ஸும் முடிச்சிருக்காங்க. அப்படி முடிச்சதுக்கு பிறகு மேற்கொண்டு நம்ம PG படிக்கலாம், வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கிருந்து ஜபல்பூர் அப்படின்ற பகுதியில் வந்து குழந்தை மருத்துவர் ஆகுவதற்கு உண்டான படிப்பை இவங்க படிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ரோஹித் நாம்தேவுடைய பழக்கம் கிடைக்குது. இவங்க 2 பேரும் இந்த காலேஜில் முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஹமிடியா ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க காலேஜ் படிக்கிற நேரத்திலேயே, முக்கியமாக PG கோர்ஸ் படிக்கிற நேரத்திலேயே 2 பேருடைய சர்நேமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி ஜோடி சேர்த்து அங்கே இருந்த நண்பர்கள் எல்லாருமே கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாக ஆரம்பிச்சு 2 பேருமே ஒரே கேஸ்ட்டுங்கிறதுனால ஃபேமிலி கிட்ட சொல்லியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிருந்திருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் நல்ல பாண்டிங்கோடையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் இருக்காங்க. நம்ம வீட்டுக்கும் தகுதியான மாப்பிள்ளை அப்படின்னு இந்த ஜெயஸ்ரீயோடைய அப்பா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு நினைக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த திருமணம் நடக்க போவதற்கு 5 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 2014 2 ஃபேமிலியுமே டிஸ்கஸ் பண்ணி இவங்களுடைய மேரேஜ் ப்ராக்ரஸ்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 3ஆம் தேதி 2014 அன்னைக்கு இந்த 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணி முடிச்சு மே 8 2014 அன்னைக்கு திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கன்ஷியாமுக்கு ஒரே மகள்
அப்படிங்கிறதுனால பயங்கர வரதட்சணையெல்லாம் கொடுத்து தான் இந்த பொண்ணை ரோஹித்துக்கு கட்டி வைக்கலான்னு பேசி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நிச்சயம் முடிஞ்சதுமே இந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் தங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் அவங்களுடைய அந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல, அந்த ஃபோட்டோஸ்னால தான் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சிக்கலே வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த சம்பவம் முடிந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே கலைந்து போயிட்டாங்க. போலீஸ் வந்து பின் நாட்கள்லாம் அந்த மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு பைக் மட்டும் ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு எல்லா மக்களும் அந்த இடத்துல இருந்து வெளியேறின பிறகும் கூட அந்த பைக் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதனால் இந்த பைக்கில் தான் இவன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது வேற ஒருத்தருடைய பெயரில் தான் அது இருந்திருக்கு. அது யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் அந்த கில்லர் தன்னுடைய நண்பன் கிட்ட கடனாக வாங்கிட்டு வந்திருக்கான். பட் அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து 234 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. ஸோ அந்த நண்பர்கிட்ட விசாரிச்சதுல அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, கொஞ்சம் நேரம் வண்டி கொடு அப்படின்னு கேட்டான். சரி அடுத்த நாள் வந்து கொடுத்துருவான்னு பார்த்தோம் சார், ஆனால் கொடுக்கவே இல்லை. ஆனால் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போயிருப்பான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவன் பக்காவா இது எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் போலீஸுக்கு தெள்ள தெளிவாக விளங்க ஆரம்பிச்சுது. எதுக்காக நான் இந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன்னா, ஒரு கிரைம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கோபத்தில் நடக்குதா, அதாவது யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிரியேட் ஆகுது, அந்த இடத்துல நமக்கு கோபம் வருது, அப்போ யதார்த்தமாக அடிக்கும்போது அதில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது ப்ரீ பிளான் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து தண்டனை வந்து கொஞ்சம் கம்மி. ஆனால் ஒரு ஆள் பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணியிருந்தானா சில கேஸ் அரிதினும் அரிதான வழக்குன்னு எடுத்துக்கொண்டு மரண தண்டனைலாம் அறிவிப்பாங்க. ஸோ அதனால தான் போலீஸ் வந்து இந்த கொலை வந்து ப்ரீ பிளான் பண்ணி நடந்திருக்கா, அப்படி இல்லைன்னா யதார்த்தமாக நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து இவனை துருவி விசாரிச்சதுல எதுக்காக கொலை பண்ண, என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் போலீஸ்கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜெயஸ்ரீயோடைய அப்பாவான கன்ஷியாம் யாதவுடைய தங்கச்சி மகன் தான் இந்த 30 வயது நேர்ந்த அனுராக். இந்த தங்கச்சி பெயர் வந்து அங்கோரி பாய். இவங்களுடைய கணவர் பெயர் வந்து, அதாவது இந்த அனுராக்குடைய அப்பா பெயர் வந்து கல்லு ராம்ஜி. இந்த கல்லு ராம்ஜி 10 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் நோயால் இறந்து போயிட்டாரு. இந்த கல்லு ராம்ஜிக்கு 2 பசங்க. முதலாவது பையன் தான் இந்த அனுராக், இரண்டாவதா ஒரு தம்பி இருக்கான். இந்த 2 பிள்ளைங்களும் அந்த அப்பா அம்மா இறந்து போனதுமே கொஞ்சம் நொடிஞ்சு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த கல்லு ராம்ஜி ஒரு சின்ன துணி கடை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. அதுவும் அவர் தம்பி கூட சேர்ந்து நடத்திக்கிட்டு வராரு. அதே சமயம் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னுடைய தம்பி வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்க மாட்டான். அதனால தாய்மாமாவான கன்ஷியாம் நாம்தேவ் கிட்ட என்னுடைய 2 பிள்ளைகளும் பார்த்துக்கோ, அவங்கள படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்டா முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தன்னுடைய தங்கச்சி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு உண்டான படிப்பு செலவுகள் எல்லாத்தையுமே இந்த கன்ஷியாம் யாதவ் தான் பண்ணியிருக்காரு. முக்கியமாக 2015 இந்த அனுராக் வந்து காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க வச்சுருந்துருக்காரு. அதுவும் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு அவனுக்கு உண்டான சாப்பாடு, அவனுக்கு உண்டான மெடிசன், அவனுக்கு உண்டான ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கட்டி அந்த பையனை பேங்க் எக்ஸாம்லாம் எழுத வச்சு பாஸ் பண்ணவும் வச்சுருந்துருக்காரு. இறுதியாக இந்த பையன் வந்து 2012 HDFC பேங்க்ல ஒரு என்ட்ரி லெவல் ஆஃபீஸராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பையன் இந்த வீட்டுக்கு வர நேரத்தில் ஜெயஸ்ரீ ஒரு 8வது 9வது தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தன்னுடைய அப்பா இறந்த கவலைகளை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜெயஸ்ரீ கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருக்கான். ஜெயஸ்ரீமே தன்னுடைய மாமா பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நிறைய ஆறுதல்லாம் சொல்லி அவனை கொஞ்சம் தேத்த ஆரம்பிச்சாங்க. பட் நாளாக ஜெயஸ்ரீயோடைய கருணை, அந்த அரவணைப்பு எல்லாமே ஒரு காதலை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. ஏற்கனவே முறை பொண்ணு அப்படிங்கிறதுனாலையும் சீக்கிரமாவே அந்த பொண்ணு மேல இவன் காதல் வயப்பட்டிருந்திருக்கான். ஆனா ஜெயஸ்ரீ அவனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அனுராக் வந்து ஒரு பிரதர் மாதிரின்னு சொல்லி ராக்கிலாம் கட்டி விட்டு இருந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே நாளாக அந்த பொண்ணு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நேரடியாகவே ப்ரொபோஸ்லாம் சொல்லி இருந்திருக்கான். ஆனால் ஜெயஸ்ரீ அவங்களுடைய ப்ரொபோஸ்லை ஏற்றுக்கவே இல்லை. பட் தொடர்ந்து இப்போ அவன் எதுவுமே அதை பற்றி பெருசாக கண்டுக்காம இந்த பொண்ணை ஒருதலையாகவே தான் காதலிச்சுக்கிட்டு வரான். இன்னொரு பக்கம் தான் ஒரு நல்ல வேலையில் இருக்கும், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கும், அதனால மாமா வந்து நமக்கு பொண்ணு தருவார் அப்படின்னு நினச்சி இவன் ஆவலாக தன்னுடைய மாமா கிட்டையுமே கேட்டுருந்துருக்கான். ஆனால் அவர் அந்த நேரத்தில் என்ன சொல்லிடுறாருன்னா, நாங்கள் வந்து உன்னை ஒரு பையன் மாதிரி தான் பார்த்தோம், ஜெயஸ்ரீக்குமே அப்படி ஒரு எண்ணம் இல்லை, அவளுக்கு இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அப்படி இல்லாத ஒரு ஆளை நான் எப்படி கட்டி வைக்கிறது
அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லி இருந்திருக்காரு. இதனால வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அனுராக் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை இந்த HDFC பேங்க்லயே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். பட் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு மெல்ல மெல்லமா வயசு ஏற ஆரம்பிச்சதும் 26 வயசுல இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு தான் கூட படிச்ச அந்த டாக்டர் ரோஹித் மேல காதல் விருப்பம் இருந்ததுனால 2 குடும்பத்தார்கள் சம்மதத்தோட பிப்ரவரி மாசம் 2014 நிச்சயம் பண்ணிருக்காங்க. பட் இந்த நிச்சயம் நடக்கும்போது முக்கியமா அதே ஊர்ல இருக்கிற உறவினர்களுக்கு மட்டும் சொல்லி பண்ணிருக்காங்க. ஆனா தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கோ தன்னுடைய தங்கச்சி மகனுக்கோ எந்த ஒரு தகவலுமே கொடுக்கவே இல்லை. பின் நாட்கள்ல இந்த நிச்சயம் முடிஞ்சு Facebookல போட்டோஸா அந்த பொண்ணு போட்டதை பார்த்ததுக்கு பிறகுதான் பயங்கரமான ஒரு ஷாக்கிங் இந்த அனுராக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. உடனடியா தன்னுடைய மாமாவுக்கு கால் பண்ணி நீங்க இந்த மேரேஜை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, எனக்கு ஜெயஸ்ரீ மேல ரொம்ப விருப்பம் அப்படிங்கிறத நான் நீண்ட நாட்களா உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், ஆனா ஏன் எனக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டெல்லாம் கேட்டு பார்த்துருக்கான். பட் பேரண்ட்ஸுக்கும் இந்த பொண்ணுக்குமே விருப்பம் இல்லாததுனால அவங்களுமே அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. என் மேரேஜுக்கு கூட அவனை இன்வைட் பண்ணவே இல்லை. ஸோ இதனால தான் தனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு தோண ஆரம்பிச்சுது. இந்த திருமணம் 8ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் உறவினர்கள் மூலியமா இவனுக்கு தெரிஞ்சிருது. அதே சமயம் இந்த திருமணம் நடக்க போறதுக்கு 20 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கிரைம் டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, மூவிஸ் பார்க்கறது, அதில் இருந்து சில ஐடியாஸ்லாம் அவன் நோட் பண்ணி இருந்திருக்கான். அதே சமயம் கள்ள சந்தையில் ஒரு நாட்டு துப்பாக்கியுமே அவன் வாங்கி இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் குல்தீப் அப்படின்ற தன்னுடைய நண்பன் கிட்ட 17,000 ரூபாய் இந்த கொலைக்காக கடன் வாங்குறான். இன்னொரு நண்பன் கிட்ட பைக் வாங்கிக்கிட்டு 234 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திருமணம் நடக்க போற மண்டபத்துக்கு வெளியில நீண்ட நேரமா காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த இரவு நேரத்துல வான வேடிக்கை அதிகமா வெடிக்கப்பட்டதுனால எல்லாருடைய போக்கஸும் அதன் மேலதான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த இடமே ரொம்ப கோலாகலமா பஃபே சிஸ்டத்தோட இருந்ததுனால எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை பிஸியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அசந்த நேரத்துல இவன் ஈஸியா அந்த மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆகி மறைந்திருந்து ஒரு இடத்துல இருந்து அந்த ஸ்டேஜை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஜெயஸ்ரீ மேல அந்த மாப்பிள்ளை மாலை போடுறத பார்த்துட்டு இவனுக்கு பயங்கர கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. தான் நிற்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆள் நிற்கிறானே அப்படின்ற ஒரு ஆத்திரம் ஏற்பட்டு உடனடியா என்ன ஏதுன்னு எதையுமே யோசிக்காம ஒரு சைக்கோ மாதிரியே டைரக்டா ஸ்டேஜ்ல ஏறி அந்த பொண்ணுடைய கழுத்துலையும் உடம்புலையும் சுட்டுட்டு உடனடியா ரோஹித்தை நோக்கி துப்பாக்கி நீட்டியிருக்கான். பட் ரோஹித் உஷாராக்கி அவனுடைய கையை திருப்பும் போது தோட்டா கீழே பேசி கொண்டிருந்த இந்த ரோஹித்தோடைய நண்பனுடைய தொடையில இறங்கிடுது. அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் இவனை பிடிச்சி அடிச்சு உதச்சி போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் போலீஸ் கேட்டதுமே ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்காங்க. என்னடா 2 பேருக்கும் விருப்பம் இருந்தால் தானே திருமணம் பண்ண முடியும், உனக்கு மட்டும் விருப்பம் இருந்தால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா எப்படா திருமணம் பண்ண முடியும், அதனால நீ பண்ணது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல போலீஸ் அவனை கண்டிச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இவனுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்லாம் 17 ஐவிட்னஸோட சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இந்த மொத்த விஷயத்தையுமே க்ளோஸ் ரேஞ்சில் பார்த்த ரோஹித் இந்த கேஸ்ல சாட்சி சொல்றதுக்கு வரவே இல்லை. இறுதியா நீதிமன்றம் 2015 பிப்ரவரி மாசத்துல இவனுக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் போட்டிருக்காங்க. ஆனா இந்த தீர்ப்பை கேட்டதுமே இறந்து போன பொண்ணுடைய அப்பா அம்மா இது எங்களுக்கு திருப்திகரமா இல்லை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஹைகோர்ட் அவங்களுடைய மனுவை நிராகரிச்சிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இவன் தொடர்ந்து ஜெயில சர்வே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஜெயில ஒழுங்கா இருந்ததுனால 2019 அக்டோபர் மாதத்துல இவனுக்கு 12 நாட்கள் பெயில் கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வெளியில தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்தப்போ என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ரிட்டர்ன் ஜெயிலுக்கு போகாம தன்னுடைய வீட்டிலேயே மாட்டிக்கிட்டு தொங்கி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் சிறை அதிகாரிகளுக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தேவையான ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயத்துல இவனுமே ஒழுங்கா வாழாம அந்த பொண்ணையுமே நிம்மதியா வாழ விடாம எல்லாருடைய லைஃபையுமே கெடுத்து, முக்கியமா இந்த 2 குடும்பத்தார்களுடைய லைஃபையுமே கெடுத்து அநியாயமா அவனுமே தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிட்டான். இதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? ஒன்னு நீ இந்த கொலையை பண்ணாம இருந்திருந்தா ஜெயஸ்ரீயும் ஒரு பக்கம் அவன் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பா, உனக்கும் அந்த காதல் வலிகள் மெல்ல மெல்லமா குறைஞ்சி அடுத்து வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி நீ நல்ல லைஃபுக்கு போகலாம். கடவுள் நீ விருப்பப்படுற ஒரு பொருள் உனக்கு கிடைக்கலனா கண்டிப்பா அதை விட ஒரு பெட்டரான விஷயம் தான் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு பாசிட்டிவா நினைச்சு மூவ் பண்ணிருந்தானா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. கடைசியில இவனும் வாழாம அந்த பொண்ணையுமே வாழ விடாம சாகடிச்சிருந்திருக்கான். ஒரு தலையா சின்சியரா காதலிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது வலிகள் கொஞ்சம் இருக்கும் தான், ஆனா அதுல இருந்து தன்னுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் வேற எதுக்கு மாத்தி லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு முன்னேறி போறது மட்டும்தான் இதுக்கான ஒரு சிறந்த வழியா இருக்கும். உங்களுக்கு அது நெகட்டிவ் மாதிரி ஆரம்பத்துல நடந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்தி லைஃப்ல முன்னேறுவதற்கு
தூண்டுகோலா எடுத்துக்கொண்டு பல இளைஞர்கள் மேல வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு தனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது, அவங்க மேல ஆசிட் அடிக்கிறது, கத்தியால குத்துறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறது எல்லாமே பயங்கரமான முட்டாள்தனம், ஒரு கோழைத்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே பெங்களூர்ல யாமினி பிரியாங்கிற பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு வீடியோல பார்த்தோம். அதுல அவன் எப்படி கிரேசியா இருந்தானோ அதே மாதிரி தான் இந்த அனுராக்கும் இந்த பொண்ணு மேல கிரேசியா இருந்திருக்கான். நீங்க இந்த அனுராக் பத்தியும், அனுராக் மாதிரி உங்களுடைய லைஃப்ல கிராஸ் ஆன சில ஆட்களை பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இந்த சேனல் இல்லாம மிஸ்டர் பாபு அப்படின்ற ஒரு சேனலும் ரன் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த சேனல்ல வர வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.